ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூ சேனல். நாம் இன்னைக்கு குட்டவும் சிக்ஸையும் என்கிற மலையாள கிரைம் த்ரில்லர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ ஆசிப் அலி ஒரு போலீஸா இருக்காரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு நாள் டியூட்டில இருக்கும்போது ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாரு. அதனால இவரு டிப்ரெஷன்ல இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில ஒரு நகைக்கடையில உள்ள நகைகளை திருடிட்டாங்கன்னு ஒரு கேஸ் வருது. இத பத்தி ஹீரோ ஆசிப் அலி விசாரணை பண்றாரு. நகைக்கடையில கிடைச்ச பிங்கர் பிரிண்ட்ஸ் மற்றும் பிளட்டை வச்சு குற்றவாளியை தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த ஊர்ல உள்ள திருடன்களோட இதை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது யாரோட பிங்கர் பிரிண்ட்ஸும் செட் ஆகல. இதனால ஆசிப் அலி ரொம்ப குழப்பமா இருக்காரு. அந்த நகைக்கடையில ஏற்கனவே வேலை பார்த்த மேனேஜர் மேல சந்தேகம் இருக்கிறதுனால அவரையும் விசாரணை பண்றாரு. அப்போ அவரும் திருடலன்னு தெரிய வருது. திருட்டு சம்பவம் நடந்த அன்னைக்கு பக்கத்துல எங்கெங்க சிசிடிவி இருந்துச்சோ அதெல்லாம் வச்சு திருடனை கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. அப்பந்தான் தெரிய வருது, ஒரு கார்ல 4-5 பேர் ஒன்னா வந்து திருடி இருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த வண்டியை பத்தி விசாரிக்கும் போது அது வாடகை வண்டி. அந்த வண்டிய நார்த் இந்தியன் குரூப் தான் நிறைய பணம் கொடுத்து வாடகைக்கு வண்டியை வாங்கியிருக்காங்கன்னு தெரிய வருது. நார்த் இந்தியன்ஸ் தங்கியிருந்த வீட்டை சர்ச் பண்றாங்க. அப்பம் போல அவங்க அங்க இல்ல. அங்க ஒரு சிலிண்டர் புக் இருக்கு, அதுல ஒரு அட்ரஸ் இருக்கு, அது யூபி அட்ரஸ். இதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோவோட டீமும் சேர்ந்து வட மாநிலத்துக்கு திருட்டு கும்பலை பிடிக்க போறாங்க. திருட்டு கும்பலை பிடிக்க போன இடத்துல என்னென்ன சம்பவம் நடந்துச்சு, கடைசியா திருட்டு கும்பலை பிடிச்சாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட கதை கிரைம் த்ரில்லர் படத்துக்கு ஏற்ற மாதிரி பக்காவா இருக்கு. படத்துல உள்ள நிறைய சீன்ஸ் ரியாலிட்டியா இருக்கு. நகைக்கடையில நகை திருட்டு போன பிறகு நகைக்கடை ஓனர் கிட்ட போலீஸ் எவ்வளவு நகை காணாம போச்சுன்னு கேட்பாங்க. அதுக்கு ஓனர் 3.5 கிலோவுக்கு மேல இருக்குன்னு சொல்வாரு. நீங்க வச்சிருக்க டாக்குமெண்ட் படி என்ன உண்டோ அதை மட்டும் சொல்லுங்க, உங்க இஷ்டத்துக்கு சொல்லாதீங்கன்னு போலீஸ் அதட்டுவாங்க. அப்போ நகைக்கடை ஓனர் 1.5 கிலோ நகை தான் அப்படின்னு உண்மையை சொல்வாரு. அதெல்லாம் படத்துல ரியாலிட்டியா இருந்துச்சு. படத்துல நகைக்கடை ஓனரோட மகன், அப்புறம் நகைக்கடையில வேலை பார்த்த மேனேஜர், இப்படி சில பேர் மேல சந்தேகம் வர மாதிரி சில சீன்ஸை கிரியேட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் படத்துல நல்லா இருக்கு. படத்துல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நார்த் இந்தியாவுக்கு திருட்டு கும்பலை பிடிக்க ஹீரோவும் அவரோட டீமும் போயிருப்பாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க பேஸ் பண்ற ஒவ்வொரு விஷயமும் ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படத்தோட ஸ்கிரீன் பிளே ஆவரேஜா இருக்கு. படத்தோட ஹீரோ ஆசிப் அலி தன்னோட கதாபாத்திரத்தை மிக சிறப்பா பண்ணிருக்காரு. படத்துல நடிச்ச எல்லாருமே எந்த குறையும் இல்லாம நீட்டா நடிச்சிருக்காங்க. படத்தோட ஒரு சீன்ல போலீஸ் கிட்டயே போலீஸ் லஞ்சம் கேட்பாங்க, அதெல்லாம் செமையா இருந்துச்சு. படத்துல யூபியில தனங்கஞ்சிங்கிற ஸ்பாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சில சம்பவம் நடக்கும், அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்துச்சு. படத்தோட மியூசிக் மற்றும் சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு பக்கபலமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு தீரன் அதிகாரம் 1 படத்தோட சாயல் அப்படியே தெரியுது. அந்த படத்தை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. தீரன் அதிகாரம் 1 படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து படம் தீ மாதிரி பரபரன்னு பத்திக்கிட்டு விறுவிறுப்பா போகும். பட் இந்த படத்துல சில சீன் ஸ்லோவா போறமா இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ்ல திருட்டு நகை என்னாச்சு அப்படிங்கறத படத்துல ரிவீல் பண்ணவே இல்ல. படத்துல அந்த எல்லா குற்றவாளியும் பிடிச்சி அந்த நகையும் கைப்பற்றுற மாதிரி காட்டியிருந்தா இந்த படம் இன்னும் நல்ல படமா வந்திருக்கும். படத்துல மிகப்பெரிய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. இவ்வளவு பெரிய நகை கடையில ஒரு வாரமா சிசிடிவி ஒர்க் ஆகல அப்படின்னு ஓனர் சொல்வாரு. அதெல்லாம் சுத்தமா நம்புற மாதிரி இல்ல. ராஜீவ் ரவி இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. ஆசிப் அலி, சருப்தீன், செந்தில் கிருஷ்ணா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.